ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு தேவையான டிஐஒய் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஸ்க்ராப் புக்கில் இருக்கிற உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் இல்லை ஸ்க்ராப் புக்கு தேவையான கலர் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கலர் பேப்பர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கலர் சூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். நீங்கள் பண்ணுறது அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு ஃபன்ஃபுல் லேர்னிங்காக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்க்ராப் புக், அதுக்கெல்லாம் நிறைய பேப்பர்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி பேப்பர்ஸ் கலர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிசர், க்ளூ, வெல்க்ரோ பேட்ச். ஸோ அது மாதிரி நிறைய பேட்சஸ் இருக்கும். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிளாக் கலர் பென். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது போதும். இதை வச்சு சூப்பராக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உங்களுக்கு இது மாதிரி ஒரு டிவி பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஃப்ரண்ட் பேஜ் உள்ள அட்டை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே டேஸ் அண்ட் கிழமைகள்னு எழுதியிருக்கேன். இங்கே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நான் டீச் பண்ணுறதுக்கு தகுந்தாப்பில் எழுதியிருக்கேன் என் பொண்ணுக்கு. ஸோ இங்கே ஃபுல்லாக மந்த் அண்ட் இயர், இங்கே மாதம், இங்கே தமிழ் மாதங்கள், ஆங்கில மாதங்கள், வெதர். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் எழுதி ஒட்டியிருக்கேன், ஃபுல்லாக குளூ வச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் கலர்ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி வெதர் அண்ட் மந்த் ஆஃப் த இயர், தமிழ் மாதங்கள், இந்த மூணுக்கும் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்ஸ்க்கு குட்டி குட்டியாக அதில் எழுதி ஒவ்வொரு நாளும் என்னென்ன கிழமைங்கிறத எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என் பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன்னா ஒவ்வொரு டேஸையும் டியூஸ்டே, வெனஸ்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிவிடுவான். ஸோ எப்படி பண்ணாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேட்ஸ், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, Thursday, Friday and Saturday. இதே மாதிரி இப்போ தமிழில் கிழமைக்கு நேராக நான் நாட்கள்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இப்போது வெதர் பார்க்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா வெதர் போர்டு எழுதியிருக்கேன். ஸோ வெதர் போர்டில் இப்போ நான் ஒவ்வொரு அதுக்கான டைட்டிலையும் கொடுத்துருவேன் வெதர்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா ரைனி அண்ட் ஸ்னோ, விண்டி, cloudy, sunny and storm. ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக ஒட்டிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆங்கில மாதங்கள், மந்த் ஆஃப் த இயர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி,
தை, மாசி, பங்குனி. என்னோடய பொண்ணு பேர் நித்திலா. ஸோ அந்த பேரையும் கடைசியாக அவள் வந்து செட் பண்ணிவிடுவாள். தமிழ் மாதங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மந்த் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 28, 30, 31. பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்களில் 30 மாதங்கள் இருக்கும். ஸோ அப்போ இது வைக்க தேவையில்லை. கடைசியே இது செஞ்சு முடிச்சோடனே குட் ஜாப்னு இருக்கும். ஸோ என்னோடய பொண்ணு ரொம்ப ஹாப்பியாகிடுவான். மந்த்துன்னு இருக்கிற இடத்துல இப்போ எந்த மந்த் இருக்குதோ ஸோ அந்த மந்த்தை செட் பண்ணிவிடுவேன். இப்போ அக்டோபர், இயர் 2020. மாதத்தில் என்ன மாதம்னு பார்த்து அந்த மாதத்தை செட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். இதை மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான டிஐஒய் ஆக்டிவிட்டீஸ் நீங்களே பண்ணலாம். அவங்களுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க அட்ராக்டிவாக அது படிக்கிறதுக்கு ஓடி வருவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஏன் இப்படி நான் ஃப்ரீயாக விட்டுருக்கேன்னா, ஸோ இது பண்ணி முடிச்சுட்டா நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பேன் என் பொண்ணுக்கு. ஸோ குட் ஜாப்னு சொல்லிட்டு அவளையே நான் சூஸ் பண்ண சொல்லுவேன் எந்த ஸ்டிக்கர் வேணும்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி அவளுக்கு வந்து இந்த கேண்டி மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் பிடிக்கும். ஸோ குட் ஜாப்னு சொல்லிட்டு இங்கே ஒட்டி வச்சு இது ரிவார்டு மாதிரி காமிப்பேன். ஸோ ஒவ்வொரு தடவையுமே அவள் பண்ணி முடித்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்து இங்கே எல்லாத்தையுமே நான் ஒட்டி வைப்பேன். அதனால தான் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு என்னோடய போர்டு எப்படி இருக்குன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்னொரு டிஐஒய் ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது காஸ்கோலெலாம் தக்காளி பாக்ஸ் வரும். ஸோ அது நிறைய பார்த்துருப்பீங்க உங்ககிட்ட. அப்படி தானே, என்னடா தக்காளி பாக்ஸில் என்ன ஒரு டிஐஒய்ன்னு பார்க்குறீங்களா? லேர்னிங். இது வந்து நம்பர்ஸ்க்கானது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி அட்டை பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், கார்ட்போர்டு அட்டை. ஸோ இதில் நீங்கள் வந்து நம்பர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஹோல்ஸ் எப்படி திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்படி கீழே வந்து டர்ன் பண்ணிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹோல்ஸில் நான் நம்பர் எழுதியிருக்கேன். 1லேருந்து 10 வரைக்கும், 11லேருந்து 20 வரைக்கும், 21லேருந்து 30, 31லேருந்து 40, 41லேருந்து 50. ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸையும் எழுதிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி காலில் 1லேருந்து இப்போ 10. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இது வழியாக போட சொல்லுவேன். ஸோ எல்லா நம்பர்ஸையும் போட்டுட்டு 10 மேலே வைக்க சொல்லுவேன். 10 மேலே வச்சோடனே இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் காமிப்பேன். ஸோ அவளோட கிஃப்ட் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்ஸ் கிட்ட காமிச்சிங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி பாக்ஸஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதி வச்சுருக்கேன். வெல் டன், ஷேப்ஸ் ஆர்ட், ரெக்டாங்கிள், கிஸ், ஸ்கொயர், சர்க்கிள், ஸ்டார், குட் ஜாப், யுவர் லவ், ஹக். ஹக்குன்னா ஒன்றே ஒரு ஹக் கொடுப்பேன். ஸ்மைலி. ஸோ
ஸோ கிஸ்ன்னு ஒன்று எழுதியிருந்ததுலேயே அதில் வந்து ஒரு கிஸ் கொடுப்பேன். ஸோ கரெக்டாக பண்ணிட்டா இதுலேருந்து எந்த கிஃப்ட் சூஸ் பண்ணுறாங்களோ, எந்த கார்டு சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கார்டு வந்து என்னோடய கிட்டுக்கு கொடுத்துருவேன் நான். ஸோ என் பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாள். ஸோ அதே மாதிரி தான் 11லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ 11 ஃபுல்லாக இதில் போட்டு முடிச்சுட்டு சரி 1 by 1 போடணும். நான் எல்லாம் போடுறதுனால அதில் கொஞ்சம் மாட்டிக்குது. ஸோ அதே மாதிரி 20 இங்கே மேலே வைக்க சொல்லிவிடுவேன். ஸோ அகெயின் 21லேருந்து இங்கே போட சொல்லுவேன். ஸோ 30 இதுக்கு மேலே அகெயின் 31லேருந்து எல்லா கார்ட்ஸையும் உள்ளே போட சொல்லிட்டு 40 மட்டும் மேலே வைக்க சொல்லுவேன். அகெயின் அதே மாதிரி இந்த பாக்ஸில் உள்ள ஏதாவது ஒரு கார்டை சூஸ் பண்ண சொல்லுவேன். இருந்து ஸோ எல்லாம் போட்டுட்டு 50. ஸோ இப்போதைக்கு 50 வரைக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கான இதை மட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 50 மட்டும் அவள் லேர்ன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த ஹோல் போட்டு 100 வரைக்கும் நான் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தடையும் 10, 20, 30, 40, 50 ஒவ்வொரு 10 முடித்தோடனே ஏதாவது ஒரு கார்டு இதிலேருந்து எடுத்து ஸோ அந்த ஆக்டிவிட்டி நாங்கள் பண்ணுவோம். அது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். கடைசியாக நாங்கள் இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் ஸோ ட்ரெஷர் ஹண்ட்னு சொல்லிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இது இந்த கேம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.